நாமத்து மிகுந்த அடிமை தேவன் கடந்த நாள் பாதுகாத்து இந்த 10ஆம் மாத இறுதி பரிசுத்த நாளை தேவ பிரவேசிக்க தேவன் இறக்க மாறாட்டினா நாமத்து மிகுந்ததாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்லுவோம். எஸ்ஐக்கு திருக்கு தரிசி 36ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்துக்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல அவர்கள் மனுஷரை பெருக பண்ணுவார். அதான் இறைமார்க்க நமக்கு ஆத்துமாக்கள் நாம் அறுவடை செய்யப்பட வேண்டும். ஒரு கூட்ட உத்தம ஜனத்தை நாம் தேவசம சந்திக்கப்பட வேண்டும் நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதற்கு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்திற்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல அவர்கள் மனுஷரை பெருக பண்ணுவேன். அதனால் ஆத்துமா அறுவடை செய்வது நாம் சத்தியத்தை அறிவிக்கிறோம், சொல்லுகிறோம், உபவாசிக்கிறோம், ஜபிக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் தேவ சமூகத்தில் நாம் விண்ணப்பம் செய்யப்பட வேண்டும். ஏன்னா வேதத்தை நிறைய பார்க்குறோம். இசைக்கில் திறப்பின் வாசலை நிற்பதற்காக ஒருவனை தேடினேன் என்று பார்க்குறோம். அதனால் இறைமார்க்க நாம் ஒருவன் விதைக்கிறான், ஒருத்தன் நடுநடுகிறான், ஒரு நீர் பாய்ச்சுகிறான், விளைவு செய்வதை கர்த்தர் என்று பார்க்கிறோம். குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறது, ஜெயமோ கர்த்தெடுத்து வரும் என்று பார்க்கிறோம். அதனால் மனிதனுடைய துவக்கங்கள் செயல்பாடுகள் இருந்தாலும் இறைமார்க்கம் எதிர்பார்க்கும் முடிவு என்பது தேவனுடைய ஆதீனத்தில் உள்ள விஷயங்கள். நம்முடைய அறிவின் ஞானத்தில் ஒரு சில விஷயங்களை நாம் பயன்படுத்தினாலும் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் முடிவானது தேவனுடைய அனுகிரகத்தில் இருக்கிறது. தேவனை செய்யக்கூடிய நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன தேவைகள், வியாதிகள் இருக்குது, பலவீனங்கள் இருக்குது, பணம் பற்றாக்குறையாக இருக்குது, குடும்ப பிரச்சனை இருக்குது, இப்படி எல்லா காரியங்களும் நாம் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்வதற்கு நாம் விண்ணப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் நம்ம அனுதின ஜபங்களில் உபவாசங்களில் நாம் விண்ணப்பம் செய்யப்படும் போது தேவன் அது ஏற்ற காலத்தில் நாம் செய்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 60ஆம் அதிகாரம் 22 விட வாசிப்போம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி ஆவான், நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாக நடப்பிப்பேன் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கும் தேவ சன்னிதானம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நமக்கு வாக்கு நிறைய கொடுத்திருக்கிறார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி ஆவான், கர்த்தராகி நான் ஏற்ற காலத்தை தீவிரமாக நடப்பிப்பேன். ஆனால் வாக்கு தத்துவத்துக்குள்ளாக ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். அதில் சின்னவனாக காணப்படுகிற ஒரு பெரிய காரியங்களை நடைமுறைப்படுத்துவார். அது ஒரு ஏற்ற காலத்தை திட்டம் செய்திருக்கிறார். ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற நம் தேவைகளை ஒரு சில விஷயங்களை நாம் அடைந்து கொள்கிறோம், ஒரு சில விஷயம் தாமதமாகிறது. தேவன் ஏற்ற காலத்தில் கர்த்தரபடியாக அதை வர்ஷிக்க பண்ணுவார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணின பிரகாரம் அவர் ஏற்ற காலத்தை அதை நடைமுறைப்படுத்த நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் இறை சமூகம் நமக்கு பலவிதமான காரியங்களை நாம் நடைமுறைப்படுத்துகிற விஷயங்களை தேவன் ஏற்ற காலத்தில் அதை மெய்யாவே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். நாம் அறிந்து கொள்ள நிறைய மகான்கள் நன்மை பெற்றிருக்கிறார்கள். ஒரு சில சம்பவத்தை நாம் தியானம் செய்து நாம் தொடர்ந்து கடன் சொல்லுவோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் பூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் பூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாம் நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கே மேற்கே நோக்கி பார், நீ பார்க்கிற அந்த பூமி முழுவதும் அவனுக்கு சந்ததிக்கு கொடுப்பேன். அதனால் இறை சமூகம் ஆபிரகாம் அழைத்து வந்து
அவனை நடைமுறைப்படுத்துகிறான். அப்படி நடைமுறைப்படுத்தும் போது அங்கே சொல்லுகிறார், நீ லோத்து விட்டு பிரிந்து வந்த பிறகு அவர் வாக்கு கொடுக்கிறார். ஏன்னா பொதுவாக லோத்து என்பது பார்த்திங்கன்னா இவனை அழைச்சிட்டு வந்ததான், கடவுள் அவனை அழைச்சிட்டு வர சொல்ல அழைச்சிட்டு வருகிறான். அப்படி அழைச்சிட்டு வரும்போது 2 பேருக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதம் உண்டாகுது என்று பார்க்கிறோம். அதன் அடிப்படைக்குள்ளாக அந்த காலங்கள் கடந்து போன பிறகு தேவன் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் விட்டு பிரிந்த பிறகு என்று பார்க்கிறோம். அந்த 13 1 விட வாசிப்போமே. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மற்றும் பெத்தேலுக்கும் ஆயுக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் விட்டு போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாம் உடனே வந்த லோத்தும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் போயிடுச்சு. இங்கே பாருங்க 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் அழைப்பது ஆபிரகாமை, ஆனால் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய சகோனுடைய மகனை அவன் அழைச்சிட்டு வரான். ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் கூட இருப்பதனாலே அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஏன்னா அவன் எங்கே கூடாரம் போடுகிறான், அங்கே கூடாரம் போடுகிறான். அவன் ஆடுகளை மேய்வது இவனுடைய ஆடுகளை மேய்கிறது. அப்படி காணப்படும் போது 6ஆம் வசனம் மீண்டும் விட வாசிப்போம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிடுச்சு. பார்க்கிற அந்த பூமியை தாங்க முடியல. அந்த அளவுக்கு பார்த்தா தேவன் ஆசீர்வதித்து தான் ஆடுகளை மேன்மைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் இறை மார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் நாம் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்யப்பட வேண்டும். இந்த வாழ்க்கை நான் பல முறை சொல்லுகிற விஷயங்கள், இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் பின்பு நடக்கிற விஷயம் இப்பயே நம்ம என்ன பண்ணோம், ஒரு அஸ்திவாரம் போடணும். அப்படி அஸ்திவாரம் போட்டு கடந்து போகும்போது அது ஏற்ற காலத்தை நடைமுறைப்படுத்தும். ஏன்னா ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு 5 கோடி 10 கோடி ஒரு ஆஸ்தி உள்ளவர்கள் அவர்களுக்கு தேவையில்லை, உடனே ஒரு வீட்டை கட்டினா உடனே கட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பறக்கிறோம், ஒரு 10,000 20,000 நம்ம சம்பாதிக்கிறோன்னா நம்ம 5 ஆண்டுகள் முன்பு நடக்கிற இப்போ என்ன பண்ணோம், ஒரு 100 ரூபா சேமித்து வைக்கணும். அப்படி சேமித்து வைத்திங்கன்னா அந்த நாளுக்கு என்ன பண்ணலாம், நாம் அந்த கூடாரத்தை கட்டலாம். அதனால் நம்ம அறிந்து எல்லாருக்கும் வாழ்க்கை மாறும். ஒரு ஐஸ்வர்யவானுக்கு 100 ரூபா சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் நினச்சா ஒரு வீட்டை கட்டிட்டு போயிடுவான். ஆனால் ஒரு ஏழை தன்மையில் இருக்க நம்ம என்ன பண்ணோம், நான் நம்முடைய வளர்ச்சியில் கொஞ்சமாக சேர்த்து வைக்கப்படும் போது நான் எதிர்பார்த்த காலத்தில் சரியாக நடத்தி முடிக்கலாம். அதனால் நம்ம வாழ்க்கை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்ம ஜபத்தை உடனே கேட்குற தேவனாக இருந்தால் நீங்கள் போய் ஒரு 5 வருஷத்தில் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனே கேட்டு வாங்கி பெற்றுட்டு போயிடலாம். நம்முடைய ஜபங்கள் கேட்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்தால் நாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒரு அஸ்திவாரத்தை போட்டு கொண்டு போயிட்டே இருக்கணும். அப்படி கொண்டு போய் கடவுள் ஏற்ற காலத்தில் அதை நிறைவேற்றி கொடுப்பார். அதனால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு ஐஸ்வர்யவான வித்தியாசம் உண்டு. நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவன் நிலை இருக்குது. நம்ம ஜெபம் எப்பயே கேட்பார். நம்ம அட்வான்ஸாக நம்ம ஜெபத்தை என்ன பண்ணோம், தெய்வ சொந்த அனுகிரகம் செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யப்படும் போது நம்ம அடைந்து கொள்ள முடியும். அதனால் எல்லாருக்கும் ஒன்றாக அமையாது, ஒவ்வொரு வாழ்க்கை மாறும். அதன் அடிப்படைக்குள்ள தான் நாம் பார்க்க ஆபிரகாம் வாக்கு கொடுக்கிறான். அந்த பூமி தாங்க முடியாத அளவுக்கு தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவ சமூகத்துக்குள்ளாக வாழ்க்கை நடைமுறையை நாம் பார்த்து கொள்ளப்பட வேண்டும். எல்லாருக்கும் ஒன்றாக பொருந்தாது பூமி, ஒவ்வொருக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை அறிந்து நாம் கடந்து போய் நாம் தேவ சமூக நன்மைகளை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும், நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விடும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்ச்சால்களில் இருந்து தண்ணீர் பாயும். அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாவகை பார்க்கிலும் உயருவான். அவர்கள் ராஜ்ய மேன்மை அடையும்.
அவர்களை எழுப்புகிறவன் யார்? நாங்கள் பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து வரும்போது அவள் தோல்வி அடையலை. பாலாக்கி என்கிற ஒரு ராஜாவுடைய தேசத்தை வழி அவர் கடந்து வருகிறார்கள். அப்படி கடந்து வரும்போது அவன் வாழ்கிற தேசத்தில் பிளேம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவனுக்கு கொடுக்கப்பட வாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் யார் சபிக்கிறானோ சபிக்கப்படுவான், அவனை யார் ஆசீர்வதிக்கிறானோ ஆசீர்வதிக்கப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு வரங்களை பெற்றிருக்கிறான். அந்த பாலாக்கு ராஜா என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பிளேம் தீர்க்கதரிசி வர செய்து வருகிற இஸ்ரவேல் ஜனங்களை அவன் சபிச்சுட்டா நாம் யுத்தத்தில் ஜெயித்துடலாம் என்று அவன் என்ன செய்து கணம் பொருந்தின மனிதர்களை அனுப்பி பொண்ணும் பொருளும் கொண்டு போய் கொடுத்து எப்படியே பிளேமுடைய தீர்க்கதரிசி அழைச்சி வந்து அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று அவன் எண்ணுகிறான். அவன் கடவுள்கிட்ட போய் கேட்கிறான். கடவுள் போக வேண்டாம் என்று சொல்கிறான். அதை போய் பாலாக்கராஜர் சொல்கிறாங்க. மீண்டும் இன்னும் கனமுள்ள மனிதர்களையும் பொருளாதாரத்தை கொடுத்து அனுப்புகிறான். அவன் மீண்டும் போய் என்ன பண்ணால் கடவுள்கிட்ட நிமித்த கேட்குறான். அப்படி கேட்பதுனாலே கடவுளுக்கு கோவம் வந்துருச்சு. உடனே போய் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நிலைகளை பார்த்தீங்கன்னா இறைவன் ஒரு முறை சொன்னது தான். மீண்டும் போய் என்ன பண்ணக்கூடாது, தொல்லை பண்ணக்கூடாது. அதன் அடிப்படைக்குள்ளே கடந்து போனதுனாலே அங்கே வந்து அவன் நிமித்தம் பார்க்காமல் ஒரு மலை உச்சியில் போய் நின்று என்ன பண்ணுறான், அந்த ஜனங்களை சபிப்பதற்காக போகிறான். அப்போ சொல்லுகிறான், தேவன் என் வாயில் என்ன சொல்லுவாரோ அதான் சொல்லுவான், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லும்போது அப்போ அங்கே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பை கர்த்தருக்கு பெரியும் என்று பிளேம் கண்ட போதும் அவன் முந்து செய்து வந்த போல நிமித்தம் பார்க்காமல் தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் கோத்திரங்களை பாளையமிறங்களை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்போ தன் வாக்கியங்களை எடுத்து பேயரின் குமார பிளேயும் சொல்லுகிறது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறாதும் தேவனும் வார்த்தைகளை கேட்டும் சர்வலும் தரிசனத்தை கண்டு தாழ விழுந்த போதும் கண் திறக்கப்படும் என்று சொல்கிறான். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலின் வாசஸ்தலம் எவ்வளவு அழகானவைகள் என்று அவன் ஆசீர்வதிக்கிறான். சிங்கம் போல படுத்து கிடக்கிற ஜனங்களை எழுப்புகிறவன் யார், காண்டாமிருகத்து ஒத்த பலன் உண்டாகும் என்று சொல்லி அந்த ஜனங்களை அவன் ஆசீர்வதிப்பதாக பார்க்கிறோம். அதை பார்த்த பாலாக்கராஜா கோபம் வந்துருச்சு. அந்த ஜனங்களை உன்னை சபிக்க சொன்னால் நீ ஆசீர்வதிக்கிறாய் என்று சொல்லி. அதனால் இறைமாருக்கு நாம் சொல்லப்படுகிற தெய்வ சன்னிதானம் என்பது நான் ஒவ்வொரு காலையில் அடைந்து கொள்வதற்கு இப்படி நிறைய வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் முன்கூட்டியே நாம் கடந்து போகப்படும் போது அதை நாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது, கர்த்தர் சீனாலிருந்து எழுந்தருளி சேரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000களான பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்னிமயமான பிரமாணம் அவருடைய வலதுகரத்திலே புறப்பட்டது. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினாலே போதனை அடைவார்கள். மோசே நமக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்பித்தான். அது யாக்கோபின் சபைக்கு சுதந்திரமாயிற்று. ஜனங்களின் தலைவரும் இஸ்ரவேலின் கோத்திரங்களும் கூட்டம் கூடின போது அவர் எஜுவனுக்கு ராஜாவாக இருந்தார். ரூபன் சாவாமல் படைப்பானாக அவன் ஜனம் கொஞ்சம் பார்க்கிறோம். மோசே தான் மரணம் அடைய போகிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ண ஆசீர்வதிக்கிறான். 12 கோத்திரத்தாரை ஒவ்வொரு கோத்திரத்தாரை வர சொல்லி அவன் ஆசீர்வதிக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதியோருடைய கால் எல்லாம் போய் விழுவாங்க. திருமணமான ஒரு ஆசீர்வாதம் பிறந்த நாளுக்கு. ஏன்னா அவர்கள் வயது முதிர்ந்து அநேக ஆசீர்வாதத்துக்குள்ளே இருப்பதனாலே இது அந்த காலத்துக்கு பிறந்து இந்த காலத்துக்கு பிறந்தாது. அந்த காலத்தில் இவரெல்லாம் தேவனுடைய மனிதர்களாக இருந்தார்கள், தேவனுக்கு பிரியமாக இருந்தார்கள். அவருக்குள்ளாக அந்த கிரியை இருந்தது. அப்படி கிரியை இருந்ததுனாலே அவர் என்ன பண்ணாங்க, கடைசியாக நான் சாக போகும்போது தனக்குள்ளாக இருக்கிற ஆசீர்வாதத்தை தான் சந்ததிக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா எந்தெந்த மனிதெல்லாம் தேவனை ஆசீர்வதித்தாரோ அவருடைய கிரியைகளோட வாழ்க்கைக்குள்ளாக இருந்ததை அவர்கள் ஆசீர்வதித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி
வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற்பலனுமானவன். நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன். தண்ணீரைப் போல கிளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாளை உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபு மரணம் அடைய போகிறான். தன் பிள்ளைகளை கூப்பிட்றான், நீங்கள் கடந்து வாங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். அவன் என்ன கடைசி நாட்கள் என்று சொல்கிறான். இது ரெண்டு நிலை பொருந்தும். அவனுடைய பிள்ளைகளுடைய கடைசி நாட்களும் பொருந்தும், இயேசு கிறிஸ்து வருகையும் பொருந்தும். இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். இயேசு கிறிஸ்து வருகைக்கும் இந்த கடைசி நாட்கள் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இதில் சில ஒன்றையோட வாசிப்போமே. 9ஆம் வசனத்தோட வாசிப்போம். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் அடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனை சிங்கம் போலும் கிழசிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமலும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. நியாயப்பிரமாணம் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவிடத்தில் சேருவார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா யூதாவுடைய வம்சத்தில் தான் சமாதான கர்த்தர் பிறக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் இயேசு கிறிஸ்து யூத வம்சத்தில், அதாவது யூதா கோத்திரத்தில் தான் பிறப்பர் இந்த வாக்கு கொடுக்கிறார். அதில் அந்த கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார். 16ஆம் வசனத்தை வாசிப்போம். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் குதிரை மேலே ஏறி இருக்கிற மல்லாந்தும் விழுங்கும்படி அதன் குதிகாலை கடிக்கிற வழியில கிடப்பான். சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற வினயனம் போலவும் இருப்பான். அதான் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்து சொல்கிறோம் இல்லையா, அவன் நேரம் தான் கோத்திரத்தை தான் பிறப்பான். ஆனால் இறைமார்க்க நம்ம இது கடைசி காலத்துக்கு காணப்பட போகிற 1ஆம் நூற்றாண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரம் யூத சிங்கம் என்று சொல்லி யூதா கோத்திரத்தில் பிறந்தார். நீங்கள் வந்த மத்திய 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோத்திரம் பட்டியலில் வரும். அதே போல் நீங்கள் தான் கோத்திரத்தில் தான் கடைசி காலத்தில் எழும்ப போகிற அந்த கிறிஸ்து உருவாவான் என்று பார்க்கிறோம். இப்படி நம்ம ஒரு நாட்களில் அவனுடைய கடைசி நாட்கள் இருந்தாலும் இந்த உலகத்தில் முடிவுக்கும் இயேசு கிறிஸ்து வரிக்கும் தெய்வத்திட்டத்துக்கு இந்த ஆசீர்வாத சம்பந்தம் இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு 12 கோத்திரத்தை நீங்கள் நிறைய தியானம் செய்தீங்கன்னா நிறைய ரகசியங்களை அறிந்து கொள்ளலாம். கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவத்தை அங்கே சில விஷயங்கள் ஒப்பிட்டு இருப்பான். அதில் நம்ம பார்க்க சாதாரண மனிதர்கள் அல்ல, தேவனுடைய அபிஷேகம் பெற்றவர்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். அவர் கடைசி காலத்தில் நடக்க போகிறத தேவாவி அவருக்குள்ளாக இருந்து என்ன பண்ணுறாங்க, அதை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையை செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் வதைகளும். தேவன் மோசே மூலம் சொல்லுகிறார், நான் இன்று விதிக்கிற உன் தேவனை கர்த்தருடைய கட்டளைப்படி செய்ய நீ கவனமாக இருக்க முடியாது. ஒரு சத்தத்தை உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன் தேவனை கர்த்தர் பூமியில் சகல ஜாதி உன்னை மேன்மை வைப்பார். நீ உன் தேவனை கர்த்தர் சத்தத்தை செவி கொடுக்கும்போது இங்கே சொல்லப்படுற எல்லா ஆசீர்வாதங்களும் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லுகிறார். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவனுடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளப்படும் போது எல்லாமே நாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று பார்க்கிறோம். அதனால் மனிதர்களால் நேரடியாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம். தேவ மனிதர்களால் எழுதப்பட்ட காரியங்களை கை கொள்ளப்படும் போது ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம். தீர்க்கதரிசனமாக அறிவிக்கப்பட்ட சம்பவத்தை நாம் கை கொள்ளப்படும் போது நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம். அதனால் ஆசீர்வாதம் என்பது நான் விண்ணப்பத்தை சார்ந்த ஒரு விஷயங்கள். ஆனால் விண்ணப்பிக்கப்படும் போது அது தேவன் நிறைவேற்றி கொடுக்கிறார்.
ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம். ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்தை சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை போகவிடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு பாருங்க, யாக்கோபுக்கு ஒரு இக்கட்டமான காலம் வருகிறது. தன் சொந்த தேசத்தை சந்திக்க கடந்து வருகிறான். தன் சகோதரனை ஏமாற்றி விட்டு அவன் கடந்து போகிறான். அதை தன் சகோதரன் மனதில் வைத்திருந்து தன்னை பழி வாங்கி விடுவானே என்று சொல்லி ஒரு கலக்கம் அடைகிறான். நாளை சகோதரனை சந்திக்க போகிறான். கடவுளோட தயவு கேட்டால் கண்டிப்பாக நம்ம காப்பாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி அவன் தனித்திருந்து அந்த இரவு வேளையிலே அவன் ஜெபம் பண்ணுகிறான். அப்படி ஜெபம் பண்ணும்போது அங்கே ஒரு தேவதூதன் கடந்து வந்து அவன் ஜெபத்தை தடுப்பதாக பார்க்கிறோம். அவன் உறுதியில் எப்படி இருக்கிறான் பார்ப்பதற்காக அவன் கொஞ்சம் கூட என்ன பண்ணல, தன் உறுதியில் கரெக்டாக இருக்கிறான். அவன் கால்களை ஒரு வலியை போடுகிறான். அதையும் பொருட்படுத்தாமல் அவன் போராடுகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவதூதன் சொல்கிறான், நான் போகட்டும், பொழுது விடுகிறேன் என்றால் அது நீ என்னை ஆசீர்வதித்தாலேயே உம்மை போகவிடேன் என்றார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக அந்த ஆசீர்வாதத்தை அடையிற வரைக்கும் அவன் விடலை. ஏன்னா விடிஞ்சால் தான் உயிர் பிழைக்குமோ பிழைக்காது என்று தெரியாது. அதன் அடிப்படை தேவனை ஒத்தாசை தேடுகிறான். என்ன சூழ்நிலை இருந்தாலும் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு அவசியம் என்பதை அவன் அறிந்திருந்தான் என்று பார்க்கிறோம். அந்த வாழ்க்கையில் எவ்வளவோ சூழ்நிலைகள் கடவுள் பிடித்து கொள்ளப்பட வேண்டும். மனிதனுடைய இருதயத்தை மாற்றுகிற தேவன் நிறைய நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வேதாந்தத்தில் எசேக்கியா ராஜா காலத்தில் சனகெரிப்பு என்கிற ஒரு எகிப்தின் ராஜா, அவனுடைய போர் படை பயங்கரமான, அவன் சுற்றி இருக்கிற பட்டணங்களாம் அவனுக்கு கப்பம் கட்டுகிறார்கள். அதன் அடிப்படைக்குள்ளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சனகெரிப்பு ராஜா வந்து எசேக்கியாவுக்கு தூது அனுப்புகிறான், நீ எனக்கு கப்பம் கட்டப்பட வேண்டும், என்னை நீ அடிமையாக இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அதற்கு அவன் மறுக்கிறான், இப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் லட்சத்துக்கு மேலான மனிதரை போர் வீரர்களை ஒரு தூதனை அனுப்பி என்ன பண்ணார், கொன்று போட்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் இக்கட்டு நாட்களில் தேவ சமூகத்தை நாம் எதிர்கொள்ளப்படும் போது தேவன் நமக்கு யுத்தம் செய்ய தயாராக இருக்கிற என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் தைரியமாக எதிர்கொண்டு கடந்து போனால் தான் அந்த ஜெயத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா என்ன பண்ணணும், நம்ம அறிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் தேவன் பார்த்திங்கன்னா மனிதனுக்கு ஆஸ்தியை கொடுக்கிறார், மனிதனுக்கு அறிவை கொடுக்கிறார், மனிதனுக்கு பலனை கொடுக்கிறார். இந்த மூன்றும் மனிதனுக்கு அடிப்படையானது. ஆஸ்தி இருக்கப்பட வேண்டும், ஆஸ்தி இருந்தால் பலனை இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். இந்த ஆஸ்தியும் பலன் இந்த அறிவு இல்லாமல் இருந்தால் அதுவும் அனுபவிக்க முடியும். இந்த மூன்றும் மனித வாழ்க்கையில் ஒன்றே ஒன்றை சார்ந்தது. ஒன்று ஆஸ்தி இருக்கப்பட வேண்டும், அதை அனுபவிக்க பலன் இருக்கப்பட வேண்டும். வியாதி வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது, எம்மோ சொத்து சுகம் இருந்தாலும் அதை என்ன பண்ணாது, அனுபவிக்க முடியாது. இப்படி மூன்றும் இறை சன்னிதானத்திலிருந்து மனிதனுக்கு கொடுக்கப்பட நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளையில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடையிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாயிருந்து அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிற இடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகி தாவீது என்னும் உமது அடியேன் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடி அவருடைய சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தேன். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே
நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காதும் இரக்கத்திற்கு உட்படாதுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையிருக்கும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்திரலும் ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடி சாலமோன் என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். தன் தகப்பனை தாவீது போல அவன் உத்தமமாய் தேவனை பின்பற்றினான். தேவ சமூகத்தில் போய் 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தினான். அன்று ராத்திரி தேவன் அவன் தரிசனமாகி, சாலமோனே உன் வேண்டுதல் என்ன, உன்னை என்ன வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் தேவ சமூகத்துக்குள்ளாக ஒரு பிரதேசமாக நாம் கடந்து போகும்போதுதான் தேவன் நம்மளை விண்ணப்பத்தை கேட்கிற என்னோ அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எப்பயுமே யதார்த்தமாக நடந்து போகிற வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் பார்க்க முடியாது. ஒரு வாழ்க்கையில் ஒரு புதிதான மாற்றத்தை உண்டு பண்ணும்போது தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். அதாவது 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தும் போது தேவன் அவனை தரிசனமாகி கொண்டு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். நான் போக்குவரத்து அறியாத சிறு பையனாக இருக்கிறேன். வலதுக்கு இடையே வித்தியாசமான ஜனங்களை நான் நேர்த்தியாக நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். கேட்கிறான். அவன் ஞானம் வாசி 1 ராஜாக்கு 4ஆம் அதிகாரம் 32 வாசி. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1000 1005. லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற யூசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாபரணங்களை குறித்தும் மிருகங்கள், பறவைகள், ஊரு பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடமிருந்து நானா ஜாதிகளிலான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். அவன் 3000 நீதிமொழிகளையும் 1005 பாட்டையும் அவன் எழுதினான். சொல்லுகிறார், ஆடு மாடு புல்லு பூண்டு எல்லாத்தையும் குறித்தும் அவன் பாடினான் என்று சொல்லி. ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக தொடர்ந்து பார்க்கிறோம். பூமியில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் அவனை தேடி வந்தார்கள். வாக்கு, உனக்கு முன்பும் உனக்கு பின்பும் இப்படிப்பட்ட ஒரு ஞானவான் பூமியில் என்ன பண்ண மாட்டான், எழும்ப மாட்டான் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆனால் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக அவர் பலமுள்ள அதிகாரம் உள்ளவர். இன்றைக்கி உலக நாடுகள், அவர் ரொம்ப சின்ன நாடுகள், கொஞ்சம் மக்கள் தான், ஒரு லட்சக்கணக்கில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இஸ்ரேல். உலகமெல்லாம் அவன் கைகளில் தான் இருக்குது. எவ்வளோ வல்லரசு அமெரிக்கா இருந்தாலும் அவங்கள எதிர்க்க முடியாது. அவங்க நாட்டில் இருக்கிற பாதுகாப்பு போல் உலகத்தில் எந்த நாட்டிலையும் பாதுகாப்பே கிடையாது. மொசாட் எனக்கு ஒரு பெரிய கீழ் பிரான்ச் வச்சுருக்கிறாங்க, சிஐடி. உலகத்தில் எல்லா ரகசியமும் அறிஞ்சிருவானுங்க. அதில் இறை மார்க்கத்தை ஒரு சின்ன நாடு குறைந்த நாளுக்காக சுதந்திரம் அடையாது, 48 தான் சுதந்திரம் அடைகிறாங்க. ஒரு குறைந்த ஆண்டுகளுக்குள்ள உலகத்தில் ஒரு பெரிய வல்லரசாக இருக்கிறார்கள். அவர் நினைத்த உலகத்தை எந்த திசை வேணும் திருப்ப முடியும். அப்படிப்பட்ட காரணம் பார்த்திங்கன்னா, நாம் நீதிமொழி பார்க்கிறோம், தேவனை அறிவதே ஞானத்தின் ஆரம்பம். தேவனை அவர் தொடர்ந்து தொழுது கொள்வதனாலே, தேவனை வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்து கொண்டதினாலே ஒரு சின்ன நாடு நீ உலகத்தில் ஒரு பெரிய பொருளாதாரத்தில் ஞானத்திலையும் சயின்டிஃபிக்கில் பெரிய வளர்ந்து இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட எல்லாம் வளர்த்து நீங்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 பொருள்கள் கண்டுபிடிச்சிருக்கிறார். நம்ம பார்க்கறதில் இந்த லைட்டுக்கெல்லாம் அவர் தான் கண்டுபிடிச்சது. இப்படிப்பட்ட உலகத்தில் ஒரு பெரிய நிலைகளுக்குள்ளாக நீ பூமியில் ஒரு சிறந்த மனிதர்களாக காணப்பட காரணம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஞானம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் தேவனை நாம் எந்த அளவுக்கு தேடி அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கிறோம், உலகத்தில் ஒரு பெரிய சாதிக்கக்கூடிய நிலையை நாம் அறிந்து கொள்ளலாம். அதில் உங்கள் தேவனத்தில் இல்லாத ஒன்றும் அல்ல, எல்லாத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும், நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்க நாம் சொல்லப்படுகிற பிரகாரம் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக மார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் எந்த அளவுக்கு இறை சமூகத்துக்குள்ளாக தேவனை தேடுகிறோமோ ஞானத்தில் ஐஸ்வர்யத்தில் அப்படியாக நாம் மேன்மை அடைய முடியும். அதான் நாம் உங்களுக்கு தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எவ்வளோ பேர் தேவனை தொழுது கொள்கிறீர்கள்? நாம் ஏழைகளாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், வறுமைகளாக இருக்கலாம். ஆனால் நாம் சார்ந்திருக்கிற தேவனுடைய மகிமை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதை புரிந்து அதை நாம் எதிர்கொண்டு போக முடியும். அவர் எப்படி அதை பெற்றுக்கொண்டார்கள்? 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தலாம்.
அவன் தேவ சமூகத்தில் ஒரு பெரிய மேன்மை அடைந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு விசேஷமான நன்மைகள் நாம் கடந்து போகும்போது தேவன் அவருடைய ஜபங்களை கேட்கிறார், நம்முடைய விண்ணப்பங்களை எதிர்பார்த்து நாம் அடைந்து முடியும் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நாம் சொல்லப்படுகிற ஒரு விசேஷமான நிலைகள் நாம் கடந்து போகும்போது தான் அதை நாம் அடைய முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறை சமூகம் நாம் எதிர்பார்க்கிற தேவனுடைய மகத்துவங்களை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தானியேல் தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன்வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகள் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னு வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரில் எழுதிற்று. எழுதின அந்த கையிருப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது. பார்க்கிறோம், பெல்சாசா என்று சொல்லப்படுகிற அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா 1000 பேருக்கு ஒரு விருந்து செய்கிறான். அங்கே 1000 தகவல் ஒரு பெரிய மேன்மை அடைகிறார். இங்கே 1000 பேருக்கு ஒரு விருந்து செய்கிறான். என்ன விருந்து செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்திலிருந்து இடித்து அங்கே காணப்பட பாத்திரங்களை எடுத்து வருகிறான். ஏன்னா கோயிலில் நம்ம எல்லாம் விலை உயர்ந்த பாத்திரம் வச்சுருப்போம், பொண்ணு வெள்ளி பவனில். அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன பண்ணாங்க, தன் மதுபானத்தை ஊற்றி குடிக்கிறார்கள். ராஜா தன்னுடைய சிநேகிதெல்லாம் குடித்து கொண்டு இருக்கிறார்கள். திடீரென்று பார்த்தீங்கன்னா அவன் பார்க்கிறான், செவுத்தில் ஒரு கை என்ன பண்ணுது, ஒரு எழுத்தை எழுதுகிறது. அதை பார்த்த ராஜா தன் போதையெல்லாம் தெளிகிறது, சரீரங்கள் நடுநடுங்குகிறது, என்ன செய்வதென்று அவன் தவிக்கிறான். உடனே தேசத்தில் அவன் கட்டளை கொடுக்கிறான், நான் பார்த்த அந்த எழுத்தையும் அது அர்த்தத்தை நீங்கள் என்ன பண்ணும் எனக்கு சொல்லப்பட வேண்டும் என்று தேசத்தில் உயர்ந்த நிலையில் இருக்க ஞானிகள், கல்விமான்கள், ஜோசியர்கள், மந்திரவாதி எல்லாம் கூப்பிட்றான். இப்போ ராஜா சொல்லுகிறார், இது நீங்கள் கண்டிப்பாக எனக்கு அறிவித்து ஆகப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்போ கடந்து வர எல்லாம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என்ன எழுதின எழுத்து சொல்லு ராஜா, நாங்கள் பொருள் சொல்லுகிறோம் என்று சொல்லி. யாராலும் என்ன பண்ண முடியல, பதில் சொல்ல முடியல. 11 வாசிப்போம். 11. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் வேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சர் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். ராஜாவினால் பெல்ஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்கு சொப்பனங்களை வியர்த்தி பண்ணுகிறதும் புதைப்பொருளை வெளிப்படுத்துகிறதும் கருங்கலானவர்களை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டு என்று காணப்பட்டது. இங்கே பார்க்கிறோம், உங்களுடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான். உன் தகப்பன் காலத்தில் உன் தகப்பன் ஒரு பெரிய உன்னதமான நிலை வைத்திருந்தான். அவன்கிட்ட தேவனுடைய ஆவி இருக்கிறது. கருகலான எந்த ஒரு காரியம் என்ன பண்ணுவான், அவன் அறிவிப்பான். உடனே அவன் அழைத்து வா என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தேசத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நான் உயர்ந்த நிலையில் இருக்க கடவுளுக்கு ஒரு தொடர்பு இருக்கப்பட வேண்டும். இந்த தானியேல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலையில் காணப்பட்ட ஒரு மனிதன். தான் தேசத்தை விஸ்தாரப்படுத்தும் போது ராஜா சொல்லுகிறான், சிறைச்சாலையிலிருந்து பூமியில் ஆண்டுக்குள்ள ஞானவான்களை கல்விமன் வாலிபர் என்ன பண்ண அழைத்து வா என்று சொல்லி. அந்த அழைப்பில் அவனுக்கு ஒரு கிருபை கிடைக்கிறது. அந்த கிருவியை அவன் தக்க வைத்துக் கொள்கிறான். தொடர்ந்து தேவ சமூகத்தில் அண்டிக் கொள்கிறான். ராஜாவுக்கு அடுத்த சனத்தில் உயர்த்தப்படுகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வது முக்கியமல்ல. வாழ்க்கையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். இயேசு ஏற்றுக்கொள்ளனால ஒன்றும் பிரயோஜனம் அல்ல. இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறவனமாக நாம் உலகத்துக்கு ஒரு பெரிய வெளிச்சமாக இருக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை. அதில் தெய்வ சமூகம் நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தனக்குறு காரியம் தான் நம்ம கடந்து போகணும். மற்றொரு காரியங்கள் என்பது அடுத்த நிலைகள்.
தன்னுடைய காரியங்களை தான் நம்ம அறிந்து என்ன பண்ணோம், தேவனை அதிகமாக தேடி அவர் ஞானத்தை அறிவுக்குள்ளே கடந்து போய் ஒரு சாதிக்கிற மனிதரை நாம் பார்க்கணும். உலகத்தில் ஒரு சில காரணம் சாதித்தாலும் ஆவிக்கிற மண்டலத்தில் ஒரு சாதனை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். தேவனு கூட பலனாலும் அறிவினாலும் நாம் ஒரு பக்கம் பூமியில் சாட்சியாக இருப்பது போல ஆவிக்கிற மண்டலத்தில் ஒரு சாதிப்பு உண்டாகப்பட வேண்டும். மறைப்பொருளை அறிவிக்கத்தக்க பூமியில் செய்யப்படுற எல்லா காரியம் தேவன் நம்ம கூட இருந்து நாம் நடைமுறைப்படுத்தி விளங்க செய்யத்தக்க ஒரு அதிசயமான நிலையை நாம் கடந்து போகப்பட நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் நாம் பூமிக்குள்ளாக ஒரு சாட்சியை நாம் காணப்பட வேண்டும். ஆவிக்கிற மண்டலத்தில் ஒரு சாட்சியாக காணப்பட வேண்டும். அதான் ஒரு பெரிய உன்னதமான ஒரு மனிதனாக தேவ சமுதிரம் கடந்து போகிறான் என்று பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் 1 வாசிப்பு. தானியேல். கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறிக்கிற 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலில் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவரிக்கை செய்து, ஆண்டவரே, உண்மையில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைப்படுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாக பார்க்கிறோம். அவன் அகஸ்வர ராஜாவுடைய காலத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் காணப்படுகிறான். வேலை செய்கிறவர்கள், உன்னதமான ஒரு பதவி, அப்படி காணப்பட்டு அவன் அந்த உலக நிலையை மாத்திர போகலை. உடனே அவன் இறை பக்கத்தில் திரும்புகிறான். தேவன் எரேமியா தீர்க்கதரிசியும் அறிவித்திருந்தாரே, இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு 70 ஆண்டு கோபம் கொண்டதாக சொன்னாரே, அது எதுவரைக்கும் ஆண்டவரே நடந்திருக்கு என்று சொல்லி 1 நாள் 2 நாள் அல்ல 21 நாட்கள் தன்னை தாழ்த்துகிறான். உபவாசித்து நாம் செபிக்கிறான். இடைய முடிவு என்ன ஆண்டவரே என்று சொல்லி காபிரியல் தூதன் கடந்து வந்து கடைசி காலத்தில் நடக்க வரும் சம்பவத்தை அவனுக்கு அறிவித்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை சுகபோகம் கிடைச்சிட்டா கடவுளை விட்டுடுறோம். ஆனால் நீ சுகபோகம் கிடைச்ச பிறகு தான் கடவுளை இன்னும் அதிகமாக தேடுக்கிறான். தேடி கேட்கிற ஆண்டவரை என் ஜனத்தை குறித்தும் வேதத்தின் மகத்துவம் குறித்து இப்படி எழுதி வைத்திருக்கிறாயோ, இப்படி முடிவு என்னவா இருக்கு என்று சொல்லி கடைசி காலத்தில் காணப்படுற அந்த கிறிஸ்து வெளிப்படுகிற விஷயங்கள், சபை கட்டப்படுகிற விஷயங்கள், நாம் மத்தியவானத்தை எடுத்துக்கொள்கிற விஷயங்கள்லாம் தானியேலுக்கு அறிவித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் வாழ்க்கை என்பது நம்ம சுகபோக வாழ்க்கையை விட நாம் எதை நன்மை செய்துட்டோம் என்பதை நாம் நிறுத்து கொள்ளாமல் தொடர்ந்து நாம் தேவ சமூகத்தில் கடந்து போய் தேவன் என்ன நிலைப்படுத்தியிருக்கிறார் அடுத்த காரியங்களுக்கு போகணும். இதன் வாழ்க்கை நிறைவடைஞ்சு நான் பணத்துக்கு தேடி இந்த பணம் ஒரு நல்ல வேலை கிடச்சிடுச்சு, அந்த சுகபோகம் என்பது முக்கியமல்ல. ஒரு வியாதி குணமடைஞ்சிச்சு, அது முக்கியமல்ல. ஒரு வீடு கண்ணை கட்டிட்டோம், அதுவும் இல்லை. அதுவெல்லாம் அந்த பூமிக்குரிய காரியமே இருந்தாலும் அடுத்தது தேவனை தேடுகிறான். தனக்குரிய காரியங்கள் நிறைவடைகிறது. அவன் தேவனை தேடி போகிறான். என் ஜனங்களும் தேவனை ஆலயத்தை கொடுத்த ஆண்டவரே, நீ எழுதியிருக்கிறாய நிலைகள் என்ன என்று சொல்லி உலகத்தில் கடைசி காலத்தில் நடக்க வர சம்பவத்தை அவனுக்கு அறிவித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் நம்ம ஏசியா பக்தெல்லாம் கடவுளை சொல்லுகிறான், தானியேல் கேட்கிறான். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்த நம்முடைய நிறைவு உடைந்த பிறகு நாம் கடவுளை மறந்துடுறோம். ஆனால் இப்படிப்பட்ட பக்தர்கள் என்ன பண்ண பார்த்தா அடுத்த நிலைக்கு போகிறார்கள். தெய்வத்திட்ட தீர்மானம், உலக முடிவு என்ன, இப்படிப்பட்ட நிலைகளை கடந்து போய் அவர் பெரிய ஞானத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்கிறார் என்று பார்க்கிறோம். நியாயாதிபதி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 வாசிப்பு. முன்னூற்றி 20ஆம் பக்கம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கையில் ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சேரார் ஊராளான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் இந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து
இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவரை 40 வருஷம் பெலிஸ்தர்களை ஒப்பு கொடுத்தார். நியாயாதிபதி காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் நன்மை செய்வார். மேன்மையடைஞ்ச பேர் என்ன பண்ணுவாங்க, கடவுளை விட்டு விலகிடுவாங்க. 2 வருஷம் 12 வருஷம் 7 வருஷம் 40 வருஷம் சொல்லிட்டு தான் எதிரிகளிட்ட ஒப்பி விட்டுருவார். இங்கே பார்த்தீங்கன்னா 40 வருஷம் அடிமையாக இருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் கடவுளத்தை கேட்கிறார்கள். அப்போதும் தான் வம்சத்தனாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பிறந்த மலடியாக இருந்தால். பொதுவாக அந்த பராக்கிரமசாலிலாம் எங்கே பிறப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தான் வம்சத்தில் தான் பிறப்பாங்க. யூதா கோத்திரத்தில் யார் பிறப்பான்னு பார்த்து தெய்வ திட்டத்தை நிறைவேற்றவங்க பிறப்பாங்க. யோசேப்பு மரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோத்திரத்தில் பிறந்து வந்திருப்பாங்க. பூமியில் யாரெல்லாம் பராக்கிரமசாலி பைபிளில் இருக்கிறாங்களோ அவங்களாம் தான் கோத்திரத்தில் தான் பிறப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். அப்போ தான் வம்சத்தனாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பிறந்த மலடியாக இருந்தால். ஆனால் கடைசி காலத்தில் காணப்படுற அந்த கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவர்களும் தான் வம்சத்தில் தான் பிறப்பாங்க. அதாவது தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்படுகிற மனிதர்களும் இந்த யூதா கோத்திரத்தை தான் பிறப்பாங்க. இப்போ நம்மளும் ஒரு கோத்திரத்தில் தான் இருப்போம். காலங்கள் கடந்து போனதால நம்முடைய கோத்திரம் பட்டியல் இல்லை, அவ்வளோதான். ஏன்னா நம்ம பார்க்குறோம் ஆதான் யாவால் இருந்தால் மனிதனை பிறக்கிறான். அதன் பிறகு பூமி அழிந்த பிறகு நோவாவுடைய சந்ததியில் இருந்தால் மனிதன் வருகிறான். அதன் பிறகு தேவன் யாருக்கு வாக்கு கொடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்துவத்துக்குள்ளே தான் பிறக்கிறார்கள். அதனால் இறைசு நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சி பண்ணினா தெரியும். உலக மொழிகளில் நாகரிகத்தில் தோற்றத்தில் நம்ம தமிழ்நாடு போல் ஒரு நாடே இருக்காது. நம்ம மொழிகளை அவ்வளோ அந்தஸ்து. நாகரிகம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு சிறந்த நாகரிகம்னா நம்ம தான். அதே வேளை பூமி வடிவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் விளையக்கூடிய ஒரு பூமி பார்த்தீங்கன்னா நம்ம நாடு தான். ஒவ்வொரு நாட்டில் இப்போ அரபி நாடுலாம் பார்த்தீங்கன்னா வெறும் பெட்ரோல் தான் கிடைக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாலைவனத்தில் கோதுமை பண்ணுவாங்க, பேரிச்சம்பழம் கிடைக்கும். அவங்களுடைய முதலீடே பெட்ரோல் தான். அதை விற்று தான் எல்லா பொருளும் வாங்கிக்கிறாங்க. நம்ம தேசத்தில் அப்படி கிடையாது, எல்லா பொருளும் விளையும். இப்போ வெளியில் ஏன் வாங்குகிறோன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமாக இருப்பதுனால வாங்குகிறோம், அவ்வளோதான். நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாடு பார்த்திங்கன்னா இறை மார்க்கத்துக்குள்ளாக நம்முடைய நாகரிகம். அது மாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட இப்போ 240 நாடுகள் இருக்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளோட பிரதான சீஷர்கள் 12 பேர் தான். அதில் ஒரு மனிதனை எங்கே அனுப்புகிறான்னு பார்த்தா இந்தியாவில் பல மாநிலங்கள் இருந்தாலும் அவர் தமிழகத்துக்கு தான் வரார். தமிழகத்தை தான் மறிக்கிறார். அப்படி எல்லாம் ஒரு தேவ திட்டம் இருக்குது. தமிழகத்திலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்கிறான்னு சாதாரண விஷயம் அல்ல. இது அப்பயே ஆதி காலத்தில் நியமிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள், திட்டம் பண்ணப்பட்ட விஷயங்கள். நம்மளோட பார்வைக்கு வேணால் ஒரு வித்தியாசமாக இருக்கலாம். தவிர இறை சொன்னதில் பார்த்தா தமிழகம் என்பது தேவனுடைய ஒரு கண் இருக்குங்க. நாகரிக பண்பாடு மொழிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டினா ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பது நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதன் அடிப்படைக்குள்ள தான் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற தான் கோத்திரத்தை ஒருவன் தெரிந்து கொள்கிறார். அவனை ஒரு பெரிய பராக்கிரமசாலி ஆக்குறார். 15ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டு குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெண்ஜாதியை காண போய், நான் என் பெண்ஜாதியிடத்தில் அறை வீட்டிற்குள் போகட்டும் என்றான். அவள் தகப்பனோ அவளை உள்ளே போக விட்டாமல், நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன். அவள் தங்கை அவளை பார்க்கலும் அழகானவள் அல்லவா? அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். அப்பொழுது சிம்சோன், நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என் மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்கு சொல்லி புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடு வாள் சேர்த்து 2 வாள்களுக்கு நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொடுத்து பெலிஸ்தரின் வெள்ளாமையினால் அவைகளை ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாண்மையும் திராட்சை தோட்டங்களையும் ஒளிவு தோப்புகளையும் சித்தரித்து போட்டான். இங்கே பார்க்குற சிம்சோனுடைய அதிகாரத்தை பார்க்கிறோம். அவன் பெலிஸ்தரிடமிருந்து ஒரு பெண்ணை விரும்புகிறான். தன் பெற்றோர்கிட்ட சம்மதம் கேட்பதை கடந்து போயிட்டு வருவான். அவன் லேட்டாக வந்ததுனால அந்த பெண்ணை என்ன பண்ணுவாங்க, திருமணம் செய்து கொடுத்து விடுவார்கள். அவசரம் என்னெடுத்தா அவனுடைய இன்னொரு இளைய மகள் இருக்கிறாள், அவளை திருமணம் செய்து கொள்ளு சொல்லி அவனுக்கு கோபம் வந்துடுச்சு. 300 நரிகளை பிடித்து பந்தங்களை கட்டி என்ன பண்ணுறான்,
அந்த தேசத்தை அழித்து போடுகிறான். எவ்வளோ பெரிய பராங்கிரமசாலி பாருங்கள். நாம் ஒரு வருஷம் மூலம் நினைத்தாலும் ஒரு நரியோட பிடிக்க முடியாது. 300 நரிகளை பிடித்தான். குறவர்களுடைய சமுதாயத்தில் ஒரு ஃபார்மாலிட்டிலாம் உண்டு. இந்த அம்பு எய்வார்கள் ஒன்று. இதை போல் நரிகளை பிடிக்கிறதுலாம் அவங்களுக்கு ஒரு ஃபார்மாலிட்டி உண்டு. அப்படி பண்ணால் தான் என்ன பண்ணுவாங்க, பெண் கொடுப்பாங்க. நம்மளுக்கு திருமண வாழ்க்கை சிலதை உண்டு. என்ன பண்ணுவாங்க, பானைக்குள்ளே போட்டு என்னமோ தேட எடுக்க சொல்லுவாங்க. பொட்டிக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, 1.25 ரூபா மறைச்சி வைப்பாங்க, மாப்போட திறமையை கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ அதெல்லாம் இல்லை. எத்தனை கல்யாணத்தில் சண்டைலாம் வந்து கோச்சிட்டு போன மாப்பெல்லாம் இருக்கிறான். நான் கூட சமாதானம் பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஒரு தமாசா பண்ணுறது கடைசி வீம்பாக போய் முடிஞ்சிடும். இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீர விளையாட்டு போல் அந்நாட்கள்லாம் பயன்படுத்துவார்கள். சிம்சோனை பார்க்கிறோம். 300 நரிகளை பிடித்து பந்தங்களை கட்டி அவன் பெலிஸ்தர் தேசத்தை அழித்து போட்டான் என்று பார்க்கிறோம். 15ஆம் வசனத்தோட வாசிப்போம். அதிலே உடனே ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனால் 1000 பேரை கொன்று போட்டான். அவன் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தருடைய வயலெல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு அங்கே ஒரு கூட்டமாக கடந்து வந்து அவனை பிடிக்க பார்ப்பார்கள். அவன் தீங்கு செய்ய பார்க்கும்போது தன்னை எதிர்க்கிறான் என்று சொல்லி என்ன பண்ணுறான், ஒரு கழுதனுடைய தாளை பச்சை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்றான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் தேவன் கொடுக்கப்பட்ட பலன் பார்த்திங்கன்னா ஒரு பலமுள்ளதாக நாம் காணப்பட்டதாக பார்க்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் இறை சமூகம் என்பது ஞானத்தை கொடுக்கிறார், ஆஸ்தியை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இப்படிப்பட்ட நிலைகளை நாம் தேவன் தந்து மனுக்குள்ள ஒரு பெரிய உயர்ந்த நிலை கொண்டு போகிறார் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் தேவன் நம்ம வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்த பிரகாரம் நாம் கடந்து போகப்பட வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37 வாசிப்போம். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்கட்டுமா என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அதற்கு, பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும்புலின் மேல் பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களை அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லோருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைத்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் பார்க்கிறோம். திரளான ஜனங்க வந்துட்டாங்க. 3 நாள் பிரசங்கிக்கிறார். அந்த ஜனங்களை பசியோடு அனுப்ப விருப்பம் இல்லை. இதெல்லாம் அப்பம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுகிறார். 200 ரூபாய்க்கு அப்பம் வாங்கினா என்ன பண்ண முடியாது, அவளுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குற, 5 அப்பம் 2 மீன் துண்டு, அதை எடுத்துட்டு வாங்க சொல்லுகிறார். அதை ஆசீர்வதிக்கிறார். அதிலிருந்து என்ன பண்ணுது, அப்பம் வந்துக்கிட்டே இருக்கிறது. ஏறக்குறை 5000 பேர் நம்ம சாப்பிடுகிறார்கள். மீந்த அப்பங்களை 12 கூட என்ன பண்ணுறாங்க, அதை அள்ளுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் அவருடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்கள். அவர் மனிதனை ஆசீர்வதித்தால் அவன் அனுபவிக்கவே முடியாது. ஆனால் இறைமாருக்கும் தெய்வ சமூகத்துக்குள்ளாக நாம் கேட்கப்பட வேண்டும். அங்கே சொல்லுகிற சம்பவம் அதான், கேளுங்கள் 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 என்று சொல்லுகிறார். எந்த ஒரு மனிதன் கேட்கிறானோ அதை அவன் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் அது ஏற்ற காலத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அது அப்படியே நிறைவேற்றிக் கொடுக்க என நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்போஸ்தலருடைய 2ஆம் அதிகாரம் 37 வாசிப்போம். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான்.
உடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பேதுரு பிரசவம் பண்ணுகிறார். அந்த வார்த்தையை கேட்கிறார்கள். இயேசுவை முன்னிட்டு சொல்லி அந்நாளுக்கு மனம் திரும்ப ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார் என்று சொல்லி. தேவனுடைய நாட்கள் வெளிப்படும் போதும் ஒரு பலமுள்ள கிரியைகளை நடைமுறைப்படுத்துகிறார். அதனால் நாம் தேவ சமூகத்தை கேட்கப்பட வேண்டும். அவர் ஏற்ற காலத்தை நாம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதை நாம் விண்ணப்பித்து கொண்டே இருக்கப்பட வேண்டும். தேவன் ஒரு காலத்தில் சகாயம் செய்வார் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மீகா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம். அந்நாளிலே அசரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பருவதம் முதல் மறுபருவதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்துக்கு வருவார்கள். ஆனாலும் தன் குடிகள் நிமித்தமும் அவர்கள் கிரியைகளுடைய பலன்கள் நிமித்தமும் தேசம் பாழாயிருக்கும். கர்மேலின் நடுவிலே தனித்து வனவசமாய் இருக்கிற ஒரு சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோடினாலே மேய்த்தருளும். பூர்வ நாட்களை மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கிளையாக்கிலும் மேய்வார்களாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன் அதிசயங்களை காணப்படுவேன். உன் மதில்கள் எழுப்புக்கு நாள் வருகிறது. அந்நாள பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும். அசுரியா முதல் எகிப்து பட்டணம் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், சமுத்திரத்தை மறு சமுத்திரம் வரைக்கும் உன்னை தேடி வருவார்கள் என்று பார்க்கிறோம். அதான் நாம் நாட்களை 10 பேரை 20 பேருக்கு மேய்க்கிறது கஷ்டமாக இருக்கிறது. இறைமார்க்கம் சொல்லுகிறது, ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம், ஒரு பருவம் தொடங்கி மறுபருவம் வரைக்கும் என் ஜனங்களிடத்தில் வருவார்கள் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆனால் திருச்சபைக்கு வாக்கு கொடுத்திருக்கிற பிரகாரம் மந்தை பெருகிறது போல மனிதர்களை பெருக செய்யும் என்று சொல்லுகிறார். அதில் ஏற்ற காலத்தில் இறைமார்க்கம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஒரு பெரிய எழுப்புதலை நடைமுறைப்படுத்துகிறார். அவர் நடைமுறைப்படி தேவன் பார்த்திங்கன்னா ஒரு உன்னதமான கிரியைகளை நம்ம கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் நம்ம இறைசும் அவர் வாக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி அறிவித்த பிரகாரம் தேவன் ஒரு பெரிய விசாலமான ஒரு பாதைகளை திறக்க வைக்கிறார். தெய்வ திட்டத்தை நடைமுறைப்படுத்த போகிறார். அதுக்கு நாம் ஆயத்தமாகும். ஏன்னா இறைசு நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உயிர் உள்ளது. அந்த காரியத்தை நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரே வாசித்து முடிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 வாசிப்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்களாகி அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனோ அவன் ரட்சிக்கப்பட்டான். அதற்கு மேல் அந்த மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றி அப்போது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனையில் உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். ஆனால் இறைசமூகம் சொல்லப்படுகிற பூமியில் இருக்க எல்லாரும் எடுத்து பயன்படுத்தி பூமியில் சிதறிய எல்லா மனுக்குலத்துக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணுகிறார். அதனால் நம்ம இறைசமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு விசாலமான பாதைகளை கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக ஒரு பலமொழி கிரியை நாம் நடைமுறைப்படுத்தி தேசத்திற்கான எல்லா ஜனங்களும் ஒன்று கொட்டி ஒரே மந்தை ஒரே மேய்ப்பு என்று ஜாதிகளும் பாஷைக்காரரும் தேசத்தார் இணைத்தபடியாக நாம் நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி வாக்கு தத்துவத்துக்குள்ளாக இறைவன் நமக்கு கையளிக்கப்பட்டிருப்பதனாலே அதை நாம் ஆயத்தமாகணும். ஏனோதானும் நம்ம காணப்பட்டு நம்முடைய குடும்ப சூழ்நிலை அப்படின்னு கடந்து போனீங்கன்னா வாழ்க்கையில் பிரச்சனை. எத்தனை மணி ஆராதனை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.